எதுக்கு நீ அப்படி பண்ற? அது என்ன ஹாய் காமிங் 1 2 3 go கலகல பிம்மி மாதிரி 1 2 3 1 2 ஓகே 1 2 இதெல்லாம் வந்து கேமரா 1 2 3 ஹாய் गाइस, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற ஹோல்சமான ஹாப்பியான மொமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாப்பியே இங்க இல்ல. ஆமா, தமிழ் ஹவுஸ் ஹோல்ட் ஹாப்பி இருக்கு இருக்கு சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அடங்கி இருக்கு அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம், அந்த ஜாய் வெளிய கொண்டு வர போறோம். அபி, முதல்ல நீங்க சொல்லுங்க அபி, தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஹோல்சமான மொமெண்ட் சொல்லுங்க அபி. உண்டியல் திருடுறது. அவளுக்கு மட்டும் ஹோல்சமான மொமெண்ட். உண்டியலில் இருந்து திருடுவது, உண்டியலை திருடுவது, உண்டியல்ல இருக்கிற காசை திருடுறது, அது வந்து ஹோல்சமான விஷயம். ஆக்சுவலி என்னன்னா, சின்ன வயசுல வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து இவங்களுக்கு ஒரு உண்டியல்னு தனியா வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம கையில காசு கொடுத்துட்டு அதுக்குள்ளவையும் போட சொல்லுவாங்க. அப்ப அந்த காசு உள்ள போடுற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதான் எப்படியும் நம்ம எடுக்க போறது இல்ல சின்ன வயசுன்றதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே கையை விட்டு. இன்னொரு யோசமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து நைட்டு சாப்பிடுறது. இந்த மாதிரி பொரோட்டா வாங்கிட்டு வராங்க, சிக்கன் ரைஸ் வாங்குவோம் அப்படின்னு சொன்னா குடும்பமா உட்காந்து சாப்பிடணும். ஒரு ஆர்வம் இருக்கும் அன்னைக்குதான் சாப்பிடுறதுக்கு. அன்னைக்கு மட்டும் பசிக்க ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கெல்லாம் பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்போம். அது ஒரு ஹோல்சமான விஷயம். திடீர்னு மழை டைம்ல எல்லாம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நடுவுல ஒரு கேண்டில் ஏத்தி சுத்தி உட்காந்து பேசுறதோ இல்ல விளையாடுறதோ வந்துட்டு ஹோல்சமான விஷயம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு ஞாபகம் இருக்கும். அப்படியே அடுப்பை தூக்கி கீழே வச்சு முறுக்கு பொறிச்சிட்டு இங்க வைப்பாங்க. ஒண்ணு உள்ள அப்புறம் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உருட்டு. அதுவும் அந்த குலாப் நம்ம இது அக்கா வந்து வச்சுட்டு போயிருவாங்க, யாரும் எடுக்க கூடாது, ஊறணும், நாளைக்கு காலையில தான். எப்படி போயிட்டு வரும்போது வாயில ஒண்ணு போட்டுட்டே காலையில பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் இந்த தீபாவளி அப்ப காலையிலே இந்த எந்திரிச்சு வெடி சத்தத்துக்கு எந்திரிக்கிறது, எல்லாருமா சேர்ந்து போய் வெடி வெடிக்கிறது. அதுவும் வந்துட்டு அந்த வெடியும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சீன் காமிச்சு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி கையில வச்சே வந்துட்டு வெடிக்கிறேன்ற பேர்ல அந்த கைய வந்துட்டு பறக்க விடுறது வேற. ஒரு சில வெடிலாம் கையில இருக்கும்போதே வெடிச்சிரும். அதையும் அது எதர்ச்சியா வந்துட்டு இப்படி கை வச்சு சரி பண்றது, அது வந்து கண்டுக்கிறாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு ஹோல்சமான விஷயம். ஆமா, சொல்லலாம். அப்புறம் இந்த கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணத்தோட ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, போய் துணி எடுக்கிறது, ரெடி ஆகுறது, எல்லாரும் சேர்ந்து மருதாணி போடுறது, வேலையை எல்லாரும் இழுத்து போட்டு சேர்ந்து பாக்குறது, அப்புறம் அவங்களே போட்டு அடிக்கிறது. கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அடிதடி இல்லாம இருக்காது, வாக்குவாதம் இல்லாம இருக்காது. ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிளம்பும் போது எல்லாரும் கிளம்பும் போது அப்படியே லைட்டா கண்ணெல்லாம் கலங்கும், இதா ஃபீலிங்ஸா இருக்கும். சோ அது ஒரு ஹோல்சமான ஒரு விஷயம் தான் தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல நடக்கிறதுல. பாருங்களேன், நம்ம ஹோல்சம் ஹாப்பின்னு சொல்லும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விசேஷத்தை தான் சொல்றோம். ஓகே, தீபாவளி அப்போ, ஒரு கல்யாணத்தப்போ, நார்மலா சும்மா உட்காந்து கேம் கார்ட்ஸ் விளையாடுறது இதா இருக்கட்டும், இல்ல ஒரு சாட்டர்டே உட்காந்து ஒரு டிவி ஷோஸ் சேர்ந்து எல்லாரும் பாக்குறதாக இருக்கட்டும். பொங்கல் அப்போ 3 நாள் தொடர்ந்து சாயந்தரம் படம் போடுவாங்க. ஆமா, இன்னொரு ஹோல்சமான தமிழ் ஃபேமிலி விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரியே பாப்பாங்க. போக 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 அவங்க வீட்டு பிள்ளை நினைச்சா புடிச்சிருக்கு, சாத்துறது, திட்டுறது, எல்லாத்துக்கும் காரணம் அவன். அதுக்கப்புறம் இந்த எப்பயோ பிளான் பண்ண ட்ரிப் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல, அப்ப நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஓகே கன்னியாகுமரி, ஓகே இது கோவா, ஊட்டி, கொடைக்கானல். ஆனா கிளம்பு, கோவிலுக்கு கிளம்பு, புளியோதரை கட்டியாச்சு, சிப்ஸ் கட்டியாச்சு அப்படின்னு. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி கடுப்பான ஒரு விஷயம். ஏன்டா
கோயிலுக்கு கூட்டு போகும்போது கூட ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வைக்கிறது கிடையாதா? கோயிலுக்கு தான் கூட்டு போறீங்க, அட்லீஸ்ட் வெளியிலயாவது வாங்கி சாப்பிடணும், அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி புளியோதரையை கிண்டி எல்லாத்தையும் கிண்டி வச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் ஃபேமிலிஸ்ல பூச்சி புழுக்கள் கூட எங்க குடும்பத்துல ஒரு அங்கமா இருக்கும். பூச்சி புழுக்கள் பள்ளிகள் இருங்க காட்டு பாருங்க guys. இன்னொரு விஷயம் வந்து guys, தமிழ் ஹவுஸ்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து திட்டு வாங்குறதுதான் வந்து இன்னொரு வந்து ஆசமான மூமெண்ட். அது வந்து இல்ல மழைக்காக வந்துருச்சு, மழையினால ரெயின் பூச்சி வந்துருச்சு. அவன் அடைக்கலம் எல்லாருக்கும். நம்ம தானே அவங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கரெக்டா? நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த எலி பூச்சி புழுக்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனா பேசிக்கா நம்ம தான் இன்வைட் பண்ணி இருக்கோம். அதனாலதான் அம்மா வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஜன்னலை வந்து அடைங்க அப்படின்ட்டு. ஏன்னா மழை பெய்யறதுனால உள்ள வந்து பூச்சி புழுக்கள் வந்துடும், புழுனா பயம். அதனால இன்னும் அன்னெசரி சொல்லிட்டு வர சிரிப்பு அது. அதனால பயங்கரமான ஜோக் மாதிரி நான் கட் பண்ண மாட்டேன், போடுவேன், மூஞ்சி ஜூம் பண்ணி போடுவேன். அதனால அசிங்கப்படு. ஓகே சோ யா, அதான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஹோல்சமான மொமெண்ட் அப்படியே அடுத்த டாபிக் போறாங்களா? அட போற கேஷுவலா போறாங்களா? நான் வந்து அதுக்காக தான் ரெண்டாவது வாட்டியா ஜூம் பண்ணி போறேன், ஸ்லோ மோஷன்ல. நீ ஓகே அடுத்தது போலாம் guys. அடுத்து நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப நம்ம வந்து ஊருக்கு எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பேக்கிங் பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ அப்படியே இது நம்ம ஊருக்கு போறோம்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷம்னா, பேக்கிங் பண்றோம்னு நினைச்சு அதை விட சந்தோஷமா டிப்ரெஷனா இருக்கும். எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்கும் போது நாலு திட்டு வாங்கணும், நம்ம அங்கிட்ட கட்டுவோம், இங்கிட்ட நம்மள கட்டுவாங்க எல்லாம். ரொம்ப வந்து கடைசி நேரம் ஏங்க இது எல்லாருக்குமே நடக்கும். ஒண்ணு இங்க இருந்து கிளம்பும் போது பிரஷ் விட்டுருவோம், இல்ல அங்க இருந்து கிளம்பும் போது பிரஷ் விட்டுருவோம். ஆனா கண்டிப்பா பிரஷ் விட்டுருவோம், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஹோல்சமான மொமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிரஷ் விட்டுருவோம், அது வந்து ரொம்ப ஹோல்சமா கேட்கும் போதே ஹோல்சம். திட்டு வாங்குறது உங்களுக்கு ஹோல்சமா இருக்குமா? அது எல்லாமே ஒரு நல்ல இதுதானே. யாருக்காவது ஒருத்தர் நீங்க விட்டு போறது பிரஷ் இன்னொருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால ஒரு நல்ல இது. அது இல்ல எல்லாருக்குமே இது நடக்கும் காமனா. எல்லா வீட்லயும் யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி. அது பேரு ஞாபகம் மறதி. இது வேற டாபிக், என்ன டாபிக் என்ன மேட்ச்னே தெரியாம எல்லார் வீட்லயும் இந்த ஒரு கேஸ் நடக்குமா நடக்காதான்னு மட்டும் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல பாப்பா பேடா நீங்க? நானும் தான். சரி சாரி சொல்லு சார். ஓ நானும் பாப்பா இருந்தாங்க. பாப்பானா யாருன்னு கேட்டது பேரரசனே. பாப்பாவோட பைக்கு நான் நீ வாடி உன் பாண்ட சொல்றடி. சரி ஓகே சொல்லுங்க. அப்படி அதான் நம்ம வந்துட்டு கசின்ஸோடயோ இல்ல வந்துட்டு ஃபேமிலியாவோ இருக்கும்போது நைட் நேரத்துல வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, வேணுன்னே நம்மள பயமுறுத்துறதுக்காக அந்த பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவானுங்க. அது ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா எல்லாரும் சேர்ந்து படுத்து தூங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல படுத்து தூங்குறது. இந்த அம்மாச்சி ஊருக்கு எல்லாம் போனோம்னா கீழே பாய் இல்ல தூங்க விட மாட்டாங்க. ஆமா அம்மாச்சி ஊருக்கு போனோம்னா கீழே பாய் விரிச்சு எல்லாம் ஒன்னா படுத்து பேசிக்கிட்டு பேய் கதை பேசிக்கிட்டு பொருளை பேசிக்கிட்டு பயமுறுத்தி மிச்சவங்களை பயமுறுத்திக்கிட்டு தூங்க விடாம பண்ணிக்கிட்டு, அது கரெக்ட். இந்த ஊருக்கு போறதுன்னா இந்த ஞாபகம் இருக்கா, குளத்துல குளிக்க போவோமே, அது ஒரு வருஷமான மொமெண்ட். எனக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? குளத்துல போட எடு, எல்லாரும் ட்ரெஸ் எடுங்க, இது பண்ணுங்க, கிளம்புங்க. நம்ம வந்து ஆட்டோல கூட போக மாட்டோம், நடந்து போவோம். அதுவும் நல்ல குளத்துக்காக. ஆமா அது வந்து ஒரு ஹோல்சமான மொமெண்ட் வந்து. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த கெஸ்ட் கூட நம்ம அவ்வளவு பார்க்க மாட்டோம். அவங்க கையில என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அது அப்படி இருக்கும். அவங்க போட அடுத்த செகண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போவோம். எப்படி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பவே பிரிச்சிடுறது. அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான் பண்ணுவோம். கவர் இருக்க இடத்துல எட்டி வந்து
உள்ள ஓகே. உள்ள எத்தனை டப்பா இருக்கு இந்த ஒரு படத்துல ஒரு பெரிய ஹீரோ சொல்லுவாங்க எத்தனை டப்பா இருக்கு 2 டப்பா இருக்கு ஓகே என்ன என்ன கடை பேர் போட்டிருக்கு அப்ப இந்த ஸ்வீட்டா தான் இருக்கும் என்ன என்ன படம்னே தெரியல உனக்கு என்ன படம்? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன டப்பா என்ன ஸ்வீட் இங்க போறா? என்ன ஒரு புரியலடி. அது சொல்லுவார்ல இந்த மாதிரி உங்க பேக்ல எல்லாம் கண்ணு வச்சது நான் தான். பொண்ண வச்சது நான் தான். போடி, இது ஒரு ஜோக்குன்னு சொல்லிக்கிட்டு போடி என்கிட்ட. நம்ம பண்ணுவோம் சொல்லி அடிக்கிறா. என்னடி? போடுவேன் நான் தான் தாசரா போடுவேன். நீ கிளிப்ப வா. ஓகே, அடுத்து சரி, அவளுக்கும் ஆசை இருக்காதா? அவளை வச்சு நம்ம கலாய்க்கிட்டோம். அது ஸ்லோ மோஷன்ல போடுவாங்க. அந்த 3 கொலை. ஓகே, அடுத்து செஞ்சது நான் தான். இங்க சம்பந்தமே என்னடா என்ன போய்கிட்டு இருக்கு? எனக்கு சம்பந்தமே சொல்லிட்டு இருந்தாளா? அப்ப நீ அண்ணியன் மாதிரி இருந்தியா? அப்ப அவ அம்பி மாதிரி இருந்தாளா? அதனால அவளுக்கு ஏதோ காமெடியா தோணி இருக்கு சொல்லிருக்கா. இப்ப வந்து என்னைய கலாய்க்கிறீங்க. ஓகே, ரைட். ஓகே, வேற என்ன ஹோல் வேற என்ன நாங்க இதை ஜூம் பண்ணி நீங்க போடுங்க. வேற அப்ப அனுஷா எனக்கு சொல்லி கொடுத்ததே போடும். நாங்க இது 1 2 3 அது ஹோல்சம். அத போய் ஹோல்சம் 1 2 3 எடிட் பண்ணலாம் டைம் இல்லடி. வாங்கடி. இல்ல இங்கிலீஷ் பிஏ ஹோல்சம்ன்றா ஹோல்சம் W கண்டென்ட் மத்தபடி நான் சூப்பரா பேசுறேன். கண்டென்ட்காக நீ வந்து இப்படி பண்ற. ரைட். ஓகே ஓகே, இங்க வா நம்ம பேசுவோம். மொமெண்ட் பத்தி பேசுவோம். மொமெண்ட் எனக்கு தெரியுங்க நான் மொமெண்ட். எத்தனை நாளைக்கு நீ பூரே மாத்துறேன்னு நான் பாக்குறேன். நீ வா. என்ன இங்கிலீஷ் யாராலையும் உன்னை இப்ப காப்பாத்த முடியாது. ஒன்னாலே உன்னை காப்பாத்த முடியாது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் சரி. தோலைக்கிட்ட வந்து ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் சரி. தோலுக்கிட்ட வந்து ரொம்ப நேரம். அனுஷா வேற 6 மாசம் செத்தவா. 1 2 3 பண்றது எல்லாமோ ஹோல்சம். இதுவுமே ஒரு ஹோல்சமான விஷயம் தான். நத்திங் ஹேஸ் டு மேக் சென்ஸ். ஃபேமிலியோட இருந்தாலே போதும். நல்லா கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு எதனா லூசுத்தனமா இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, வேற என்ன ஹோல்சமான மொமெண்ட் இருக்கா அனுஷா? கொஞ்சம் ஃப்ரேம்குள்ள வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி நாள் இல்ல ஏதோ ஒரு விசேஷத்துக்கு முன்னாடி நாள் இந்த வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க தெரியுமா? அப்ப எல்லாத்துக்கும் விழுகும் பாருங்க ஒரு அம்மா வந்து அப்ப வந்து சூறையாட ரெடியா இருக்கிற மாதிரி, ஒரு வேட்டைக்கு ரெடியா இருக்கிற மாதிரி, அங்க அதை கிளீன் பண்ணு, இங்க அதை எடுத்து செய்ய. அதே அதுதான் எல்லாம் மேல இருக்கிறது அந்த எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணும்போது தான் வந்து நம்ம தொலைஞ்சது, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே இப்ப கிடைக்கும் போது அப்படியே ஒவ்வொரு மெமரிஸா அப்படியே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வந்துட்டு சாரி, அதுல வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் அந்த அது எப்படி தொலைஞ்சிச்சு, அது எப்படி கிடைச்சிச்சு அப்படி பொழுத போக்கிடுறது, கிளீன் பண்றது கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பொருள் கிடைக்கும் போது நம்ம அந்த ஆனந்தமா பாப்போம். நம்ம சின்ன பசங்க தானே, இன்னமும் உட்காந்து நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி உட்காந்து அதை பாத்துக்கிட்டு ரெமினைஸ் பண்ணிட்டு இருப்போம்.
அந்த மெமரிஸ் வந்து இப்போ வந்து ஸ்கூலோட இந்த குரூப் போட்டோ அதெல்லாம் கிடைக்கும், உட்காந்து பாத்துட்டு உடனே தட்டி என்ன வேலைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு வேலையை ஃபுல்லா பாத்துட்டு நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சு தலையெல்லாம் அழுக்காயிரும்ல தூசி விட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். லேட்டா தான் சாப்பிடுவோம், 5 மணி போலதான் சாப்பிடுவோமே. சாப்பிடும் போது வரும் பாருங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஹோல்சம். வேற என்ன ஷேர்? அடுத்த ஒரு ஹோல்சமான மூமெண்ட் என்ன தெரியுமா? வீடு காலி பண்றது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது ஹோல்சம், நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வீட காலி பண்ணிட்டு போறதுன்றது. நமக்கு ஞாபகம், ஐயோ காலி பண்றதுக்குள்ள வரும் பாருங்க ஒரு போர்க்களம். எல்லா பொருளையும் எடுத்து போட்டு அள்ளி போட்டு மூட்டைய கட்டி பாக்ஸ்ல போட்டு கட்டி கிட்டி போட்டு தூக்கி இங்க இருந்து அங்க இருக்கு அங்க Oh இருக்கு my அங்க God. இருக்கு. ஆனா நம்மளோட பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னவா இருக்கும்? போற இடத்துல நல்ல இடமா, பக்கத்து வீட்டுல வந்து ஜாலியா இருக்கா, ஜாலியா இருக்கானா பக்கத்து வீட்டுல வந்து ஓகே ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி. மிச்ச மாதிரி கிடையாது. அப்படி நினைக்கவும் கூடாது. நீங்க வந்து எங்களை பார்த்து தப்பா நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு போகும்போதுதான் வந்து 40 வயசு அங்கிள், வயசான தாத்தா பாட்டி அப்படி இருப்பாங்க. அதனால நாங்க நினைக்கிறதே விட்டுட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேல. ஏன்னா எங்களுக்கு எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு ஒரு வீடே இல்ல, இருந்தும் இல்லாத மாதிரிதான். சோ வந்து அப்படி இது பண்றது அந்த மாதிரி. அந்த வீடு காலி பண்றது எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடு இவ்வளவு பெருசா இருந்துச்சா அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் ஹோல்சமான மூமெண்ட் படத்துக்கு போறது. ஃபேமிலியா படத்துக்கு போறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு. ஆடி அமாவாசை அப்படிதான் நடக்கும். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனா ஒரு எப்பயாவது ஒரு பொங்கலுக்கோ இல்ல தீபாவளிக்கோ தான் கூட்டிட்டு போவாங்க படத்துக்கு. அதனால போறது. ஆமா, அதனால வந்து அதுக்கு போறதே பெரிய விஷயமா இருக்கும். அது பாப்கார்ன் எல்லாம் வாங்கி தராங்கன்னா அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம். வாட் தி ஃபக், பாப்கார்னா நம்ம குடும்பத்துக்கு வாவ் வாவ் பாப்கார்ன் கைஸ் அந்த மாதிரி இருக்கும். சோ யா, அதெல்லாம் வந்து ஒரு ஹோல்சமான விஷயங்கள். வேற அபி, வேற என்ன வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சமான விஷயங்கள் அபி? ஓகே, வேற என்ன ஹோல்சமான விஷயங்கள்? வேற வந்து இதே மாதிரி நாம வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு ஒண்ணுதான் வந்து நிலா சோறு சாப்பிடுறது. ஆக்சுவலி இது வந்து வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல நாங்களே. நம்ம நிலா பரோட்டா சாப்பிட்டோம். மொட்டை மாடியில உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது வந்து ஸ்பீக்கர்ல போய் நல்ல ஒரு பாடல் போட்டு பரோட்டா அது இதுன்னு வாங்கி அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு படுத்தோம்னா அருமையாக இருக்கும். அது அதே மாதிரி இந்த தமிழ் ஹவுஸ் ஹோல்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க போட மாட்டாங்க. அது ஒரு தமிழ் ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் இல்ல, யூனிவர்சலான திங். உலகத்துல எங்கயா இருந்தாலுமே அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்துட்டு அவ ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை உருவாக்கி அத கத்தி அதுக்கப்புறம் ஏன் ட்ரெஸ் தான் இது. ஆமா, அந்த மாதிரி கத்தி அதுக்கப்புறம் அது அந்த சண்டை ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. அடுத்த நிமிஷமே போயிட்டு அப்புறம் அக்கா என்ன பண்ற அப்படின்னு போயிட்டு அப்படியே கேஷுவலா பேசுவாங்க. அது ஒரு ஹோல்சமான மூமெண்ட். அவதான் சொல்றானா அதையும் நீ ஹோல்சம்னு சொல்லி மண்டையாட்டுற. ஹோல்சமே இல்ல எனக்குலாம் அந்த அவ என்ன கஷ்டமா இருக்கும். நல்லா எல்லாம் கத்தெல்லாம் கழட்டிட்டு ஹோல்சம்ன்ற பத்தி. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல்சம் இன்னொரு ஹோல்சமான விஷயம் என்ன தெரியுமா? சில ஃபேமிலிஸ்ல வந்து பார்த்தோன்னா சண்டே மட்டும் தான் நான்வெஜ் எடுப்போம். எங்க ஃபேமிலில அப்படிதான், சண்டே மட்டும் தான் நான்வெஜ். அப்ப வந்து எப்பாடா சண்டே வரும்னு வெயிட் பண்ணுவோம். எனக்கு அதிகமா பசிக்கும். எப்பாடா சண்டே வரும்னு நைட்டே பசிக்க ஆரம்பிச்சிடும். எனக்குலாம் சாட்டர்டே நைட்டே பசிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு என்னமா செய்ய போறாங்க, என்னமா செய்ய போறீங்க அப்படி கேட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து அப்படியே கண் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே காலையில அதுக்காகவே லேட்டா எழுந்திருக்கிறது. ஏன்னா எந்திரிச்சதுமே சாப்பிடணும். காலை சாப்பாடு எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு டேரக்டா மதியானம். அப்ப முதல் வாய் எடுத்து வைக்கும் போது அது குடும்பத்தோட எல்லாருமா உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹோல்சம் தான். சண்டேவே ஹோல்சம் தான். அதே மாதிரி ஒரு சில நாள் இப்படி சனிக்கிழமை நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு படுக்கும்போது அடுத்த நாள் ஏதாவது ஒரு விசேஷம் ஆயிரும். அப்ப சாம்பார் வைப்பாங்க தெரியுமா? அதுவும் ஒரு ஹோல்சம். அது ஹோல்சம்ல மோசம். ஓகே, சோ அவ்வளவுதான் கைஸ். இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வந்து தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ல நடக்கிற ஒரு ஹோல்சமான விஷயம். வேற ஏதாவது ஹோல்சமான விஷயங்கள் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாவ் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. நல்லா இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஆமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு அகல்யா, அனுஷ்யா, அபிநயா. பாய்.